ஓம் சாய்ராம். அன்பு செல்லம் தனசேகர், நம்ம சாய் சொந்தம், ஒரு பிரார்த்தனையை கேட்குறாரு. அப்பா, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை. நான் என்ன தான் பண்ணுறது? உழைக்கிறேன், நல்லா சிந்திக்கிறேன், செயல்படுறேன். இன்னும் நான் என்ன பண்ணணும் அப்பா? நீ நினைக்கிறது நம்பிக்கையாக இரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையாகவும் நான் இருந்து பார்க்குறேன். தனசேகர் அப்படி கேட்குறார் தாம்பரத்தில் இருந்து. இப்போ அப்பா அதுக்கு என்ன சொல்கிறார்? பதில் கேட்போம். செல்லமே, இப்போ நீ ஓடிக்கிட்டே இருக்கிற, ஆனால் ஏன் ஓடுற அப்படின்னு உனக்கே தெரியல. வாழ்க்கைக்காக அப்படின்னு நினைக்கிற, அப்படி தானே? ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீ ஓடுறது பயத்துக்காக. யாராவது என்னை தாண்டிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம், நான் பின்தங்கி போயிடுவேனோ அப்படின்னு ஒரு பயம், நான் ஏதாவது இழந்து போயிடுவேனோ அப்படின்னு ஒரு பயம். அந்த பயம்தான் உன்னை ஓட வைக்குது, ஓட வைக்குது. அது உன்னை களைப்பாக மாற்றுது, அது உன்னை வெறுமையாக ஆக்குது, வெறுப்பாக ஆக்கிடுது. செல்லமே, ஒரு கேள்வியை நீயே கேட்டுக்கோ. நான் இதை ஆசையால் செய்கிறனா இல்லை பயத்தால் செய்கிறனா அப்படின்னு ஒரு கேள்வியை உனக்கே நீ கேளேன். பதில் உனக்கே தெரிய வரும். நீ நிறைய விஷயங்களை ஆசையால் செய்யலை, பயத்தால் தான் செய்கிற. அதனால தான் சந்தோஷம் உன்கிட்ட இல்லை. நீ அடைஞ்சதும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நீ பெற்றதும் கூட நிறைவாக இல்லை. ஏன்னா அது உன்னுடைய இதயத்தோட தொடர்பில் இல்லை, அது உன்னுடைய பயத்தோட தொடர்பு. செல்லமே, வாழ்க்கை பயத்தால் ஓடுறதுக்கு இல்லை, உணர்ந்து நிதானமாக நின்று வாழ்கிறதுக்கு தான். நீ ஒரு நிமிஷம் நின்று உன்னுடைய உள்ளத்தை நீயே கேட்டுக்கோ. நான் உண்மையாக எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை அப்படின்னு உனக்கு நீயே கேளேன். அந்த கேள்வி உன்னை அப்படியே ஒன்று ஷேக் பண்ணும், உன்னை ஆட்டிடும். ஆனால் அதுதான் உன்னை ஒரு விழிப்படைய வைக்கும். இப்போது வரை, இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையை நீ சேஸ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற. தூக்கம் பாபா உன் கூட இருக்கிறார், பாபா உன் கூட இருக்கிறார். நீ தனியாக ஒரு பொழுதும் இல்லை, நீ தவறாக வாழ்கிறவனும் இல்லை, வாழ போகிறவனும் இல்லை. நீ இன்னும் விழிக்காதவன், இன்னும் வீழ்ச்சிக்காதவன். கண் திறந்து பாரு, நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு. நீ எங்கேயோ இருப்ப, இப்போ விழி திறக்குது, வழி கிடைக்குது. வழித்துணை பாபா உன் கூட வந்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. அல்லாஹ் மாலிக்.